வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரெடிமேட் பானிபூரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கம்பெனி பானிபூரி மசாலாவும் பானிபூரி ஃப்ரையும் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நானாக சொந்த காசில் வாங்கிட்டு வந்து தான் செய்கிறேன். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக உண்மையாக சொல்கிறேன். ஓவர் பேக்கெட்லேயே 100 கிராம்ஸ் நம்மளுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பானிபூரி ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இப்போ அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெடிமேட் மசாலா நம்ம வாங்கி வச்சுருந்தோம்ல பானிபூரி மசாலா, அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பானிபூரி ரசம் ரெடி. பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முழு உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்குல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டைம் கலந்ததுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெடிமேட் பானிபூரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பானிபூரி இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பானிபூரியாக ரெடிமேட் பானிபூரியாக உள்ளே சேர்த்துக்கலாம். உண்மையாலுமே சூப்பராக பொரிஞ்சு வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அட்டகாசமாக நம்மளுக்கு ரெடிமேட் பானிபூரியும் ரெடிமேட் பானிபூரி மசாலா வச்சு அந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த பானிபூரிக்கு உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டப்பிங் உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் அது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து காரா பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரெடிமேட்டில் பொரிச்சு எடுத்தோம்ல கிருஷ்ணா பானிபூரி, அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. நல்லா உடப்படுதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து காரா பூந்தி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் பானிபூரி ரசம் வந்து சேர்த்துக்கலாம். பார்க்கவே எவ்வளோ செமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பானிபூரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக பண்ணக்கூடிய ரெடிமேட் பானிபூரி, ரெடிமேட் பானிபூரி மசாலா வச்சு பண்ணக்கூடிய ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கூடவே உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.